தமிழ்ல ஒரே ஒரு திரைப்படம் மட்டுமே நடிச்சிருந்தாலும் டாப் ஆக்டர்ஸ் கூட நடிச்ச நடிகைகள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா குணா திரைப்படத்துல நடிச்ச ரோஷினி அவர்கள். குணா திரைப்படத்துல இவங்களுடைய இயற்கையான நடிப்பை இவங்க வெளிக்காட்டியிருந்தாலும் அதன் பிறகு தமிழ்ல எந்த ஒரு திரைப்படமும் இவங்க நடிக்கல. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் மானு. காதல் மன்னன் திரைப்படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்ச மானு அவர்கள் அதன் பிறகு 2014ஆம் ஆண்டுல வெளிவந்த என்ன சத்தம் இந்த நேரம் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆக்ட்ரஸ் மோனிகா. இவங்க இளைய தளபதி கூட மின்சார கண்ணா திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலுமே இவங்க ஹீரோயினா நடிக்கல. இவங்க ஹிந்தி டிவி சீரியல்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நடிச்சதா சொல்லப்படுது. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க யூத் திரைப்படத்துல நடிச்ச ஷாஹின் கான். யூத் திரைப்படத்துல விஜய் அவர்கள் கூட நடிச்சதுக்கு பிறகு இவங்க மாடலிங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதன் பிறகு அவங்களுக்கு திருமணமானதுனால தன்னுடைய ஃபேமிலிக்காக எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்க வேண்டாம்னு விலகிட்டாங்களாம். ரெட் திரைப்படத்துல நடிச்ச பிரியா கில், ஜே திரைப்படத்துல நடிச்ச பிரியங்கா கோத்தாரி, பெரியண்ணா திரைப்படத்துல நடிச்ச நடிகை மானசா போன்ற நடிகைகளும் அஜித், மாதவன், சூர்யா போன்ற பெரிய நடிகர்களுடன் நடிச்சுட்டு அதன் பிறகு ஆல் அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.